சென்னை விமான நிலையத்திலிருந்து மலேசியாவிற்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்குள் புகைப்பிடித்த பயணியால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பயணி கீழே இறக்கப்பட்டதால் விமானம் மலேசியாவிற்கு தாமதமாக புறப்பட்டு சென்றது. அதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். காண்டிபன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து 174 பயணிகளோட மலேசியா செல்லக்கூடிய விமானமானது புறப்பட்ட தயாராகிருக்கிறது. இந்த விமானம் ஓடுதள பாதையை நெருங்கும் போது அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டு இறுதியாக விமானம் ஓடுதள பாதைக்கு செல்லும் போது அந்த விமானத்தில் பயணித்த ஒரு நபர் சிகரெட் பிடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சிகரெட் பிடிப்பதை தெரிந்து கொண்ட அந்த விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த பணியாளர் இது போன்று நீங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது, இது விதிமுறைகளுக்கு மீதானது என்று கூறியும் அவர் தொடர்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். உடனடியாக தலைமை விமானிக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அந்த விமானத்தை நிறுத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பர்சனை இறக்கியிருக்காங்க. இறக்கி தற்போது அவரை விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்காங்க. குறிப்பாக இந்த பயணி ஆறுமுகம் என்பதும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் இவர் இங்கிருந்து மலேசியாவுக்கு சென்று வேலை தேடுவதற்காக சென்றிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் மீது தடை செய்யப்பட்ட பகுதியில் அத்துமீறி சிகரெட் பிடித்தது மற்றும் அந்த விமான கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறியது உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளை வழக்கு பதிவு செய்து அவர் தற்போது காவல்துறையோட விசாரணையில் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.